மச்சான் மச்சானுக்குலாம் கொல்ல பிரியம் போல இருக்கு. அங்க பாருங்க, உங்க சாமான் பத்திரமா இருக்கு, கீழே குளிச்சு பார்க்காதீங்க. அவர் தட்டிடுங்க சொல்றேன். அவர் சாமான் அப்படியே இருக்கு. யாருக்கிட்டமா பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க, சாமான் இருக்கானே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்காருயா, நிமிந்து உட்காராமே. அப்புறம் 4 பேருக்கு வணக்கங்க. ஆரண்டுக்காரரே, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? இங்க ஒரு மசுறு வராது, ஒரு திருப்தியை முடிட்டு பேசாம இரு. நீ ஆரம்பிச்சிட வந்தாலும். ஆமா, எல்லாருக்கும் வணக்கங்க. அப்புறம் வீடியோ கவரேஜ் எடுக்கிற தம்பி வணக்கம் தம்பி. நல்லா சூம்பன் எடுக்கணும். அது காலையில். இப்போ வந்து அண்ணன் தம்பி சொல்லத்தான் எதுவும் தப்பா புரிஞ்சுக்க மாட்டா நீ. ஆமா, அதனால எப்பா ராசா உன்னால முடிஞ்ச தீக்குச்சி பொட்டி வச்சுட்டு போதுல. காலையில என் குடும்ப குட்டியை தூக்கி நிக்கட்டும். அப்புறம் மிருதா கிளம்பல நீங்க என்னது என்ன அத்தை அப்புறம் போட்டால சொல்லிட்டு அப்புறம் வந்தமா போட்டோமா போனோமா இருக்கணுங்க. மழை வரல ஒன்னே போட்டா நீ மத்த வைக்க இருந்தா பொழந்துடும் நிப்பாட்டு. இன்னும் கிடத்துற ஆளோட அழுதாலாம் ஓவாச்சிடும். உன் பாம்பு எப்ப பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்கு பிறந்ததுலேருந்து. நீ என்ன வேணும், உன் பாம்பு செத்த பாம்பு தான், நிப்பாட்டு. ஆமா, அதனால அப்படி நாங்க 2 பேரும் இப்படிங்க தொழில்ல. ஆமா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆமா, நீங்களாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நானும் ஆடுறவனுக்காருக்கு சொல்றேன். எப்ப பார்த்தாலும் அடிச்சு எடுத்து எந்திரிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? ஒரு ரவண்டே ஒரு காயா நான் இருக்கேன் மாமா. ஒத்துக்க மாமா ஒரு ரவண்டே ஒரு காயா நான் இருக்கேன். ஒத்துக்க மாமா ஒரு ரவண்டே ஒரு காயா நான் இருக்கேன். எலும்பு வேணுமா நாட்டங்க வேணும் நெல்லிக்காய் வேணுமா மாங்காய் வேணும் எட்டு வகை ஊறுகாய தொட்டு காரையா என்னங்க? இல்லங்க, நான் காய் வச்சிருக்கேன், பழம் வச்சிருக்கேன், ஏன் கீத்து வச்சிருக்கேன். காய் வேணுங்கிறத காய் கொடுப்பேன், பழம் வேணுங்கிறத பழம் கொடுப்பேன். உங்களுக்கு கீத்து வேணுமா? என்னங்க? உனக்கு கடிக்க தெரியுமா? எலும்பு சம்பளம் வேணுமா நாத்தங்க வேணுமா
ஏய் பூஜா நின்னு பயந்து ஓடிடுவாங்க வந்துரு. அத்தாச்சி இப்படி ஆட்டுதே நல்லா குடுங்குமான்னு கேக்குறாங்க. என்னத்தை ஆட்டினா கை காலையா? மனே உன்னை தானே எண்ணி நானே வாழ்ந்தேன். பயமா இருக்குல்ல? என்னத்தை பாத்துங்க ஆமா தொங்குறது வேணுமா? அழக பார்த்து எனக்கு பயமா இருக்குமா? சேப்பா எத்தா பெருசியா? அடுத்து அண்ணன்ட்ட போ. ஆல்ரவுண்டுக்காரர் நேத்து உங்களுக்கு நாடகம் இல்ல, எனக்கு நாடகம் இல்ல, ரெண்டு பேரும் எப்படி செஞ்சோம்? உன் வாதில் நான் ரெண்டு பேரும் தொழில சொல்லியா? உங்ககிட்ட வர நேரம் நான் உச்சந்திர உட்காந்து ஐஸ் அப்படி போயிடலாம். நான் போடுறேன் முன்னாடி நீ வாயா. நீ என்னமோ சும்மா கிடந்து ஆட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. ஏங்க முட்டை ஏண்டா மச்சான் வந்தனா பாவடைக்கு வச்சு ஊமை குத்தா குத்து புரிவேனா? ஆமா அப்புறம் பெட்டிக்காரரு இது வரைக்குங்க நான் யார்ட்டையும் போனது இல்லைங்க. ஆமாங்க. சரி அதுக்கு இப்ப என்ன? உங்ககிட்ட வரலான்னு ஆசைப்பட்டிருக்கேன். நீ அதை விட்டு ஏங்க உனக்கு ஆல்ரவுண்டுக்கார எதுக்குங்க? ஆல்ரவுண்டுக்கார எதுக்குன்னு கேட்கலையே. ஆசீர்வாதம் வாங்குறதுக்குங்க. ஆசீர்வாதம்? ஆமாங்க. சரி வாடா. எல்லாரும் பக்கத்து ஊரு ஊருக்காரவங்க அது வேற தொழில் வேற. அப்படி இல்லைங்க. அப்படிதான் என்னென்ன திட்டைக்கு ராஜனாலும் பள்ளிக்கு புள்ள தானே பக்கத்து ஊரா இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. அதனால எப்படி தெரியுமா? எப்படி ஒத்தையில ஒத்தையிலங்க. புதுப்பாட்டு தானே? புதுப்பாட்டு தானே? ஆமா புதுப்பாட்டு தான். பாடுற ஒத்தையில வரையிலையே அத்தமயம் புள்ள
சொல்லிடாத. இல்லைங்க உங்க சாமம் முரட்டு சாமனா இருக்கு, பக்கத்துல கூட வர முடியலைங்க. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்துவான் உங்க அக்கா மக்க. இங்க பாருங்க எத்தனை சாமாங்க அவர் வச்சிருக்கு சாமான். மாய்ச்சிட்டுக்காரண்ணே, நாங்க ஏத்த சொல்லல ஏத்தணும், இறக்க சொல்லல இறக்கணும், இல்லாட்டி உன் குஞ்சை பிடிச்சி கடிச்சு போடுவேன் பாத்துக்க. ஆமா இல்லைங்க, ஆனா கோழி குஞ்சை சொல்றேன், நீ வேற இந்த குஞ்சை இறச்ச வாயில வச்சு கடிப்பா, கருமா சோறு திங்கிற வாயில போய். அதனால எப்படி தெரியுமா ஆறு பாரு, சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா போ சுந்தரி ஒருத்தி அடிக்கிறீங்க. அதெல்லாம் பார்த்து எப்படி அடிக்கிறாரு பத்தியலா? நானும் வந்து சொல்லி பாக்குறேன் அவர்கிட்ட, நல்லா குமுக்கு அடிக்கிறீல, 2 அடி அடிக்கலன்னு சொல்றேன். காலையில அவர் சாமனை பிடிச்சிட்டு கிளம்பிடுறாருங்க. ஆல்ரவுண்டுக்காரரு உங்ககிட்ட வரன்னு ஆசைப்பட்டிருக்கேன், உங்ககிட்ட வந்துடலாமா? எப்படி தெரியுமா அப்புறம் ஆடியில செய்தி சொல்லி அவனைய தேடி வச்ச சேரி சொன்ன மண்ண வருதா, எனக்கு சேரி சொன்ன மண்ண வருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சே மண்ண வருதா, அழகு மண்ண வருதா. வாயில வந்துட போதியா நீ வேற தலைக்கர்ற. உங்ககிட்ட அவங்க எல்லாரும் எந்திரிச்சு வர்றதுக்கு நேரம் ஆகும், அதனால 2 பேரும் சேர்ந்து போடுவோமா? ஆனா ஆட்டம் படுத்தையா சேர்ந்து செய்விய. உங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசை? தலைக்கர்ற சரி, அவர் ஆசையை முடிச்சேமா அவர் வந்துருவாருங்க, நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல. மாமா 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 ஏமா 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 மாமா 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 ஏமா 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 அசட்டு போல பெண்ணு சுத்தி சுத்தி வட்ட கிட்ட நீங்க வரலாமா, தாலி கட்டு முன்னே கை மேல படலாமா, ஏமா 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 பாம்பு நல்லா
உள்ளம் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. இன்னொரு பாம்பா காணு. அந்த பாம்பு போய் சட்டையை கட்ட. அப்படியா? பாம்பு நல்லா நாக்கு போடுது. எங்க பெட்டிக்காரரு இனிமே 2 பூணு பெரிய பூணு வந்திருக்காங்களாம். 2 பூனா? பப்புனு பப்புனு வரட்டுனைக்கு மீச முளைச்ச ஆம்பளை இருந்தா, ரோசமுள்ள ஆம்பளை இருந்தா, சோத்த திங்கிற ஆம்பளை இருந்தா, 2 பக்கம் இருந்து பாத்துக்க. 2 ஆம்பளை கூட இருங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. ஆனா என்கிட்ட பாட்டு பாடி ஜெயிக்கிறாப்லையா, இல்ல ஆட்டம் ஆடி ஜெயிக்கிறாப்லையா, இல்ல என்கிட்ட பேசுறான் ஜெயிக்கிறாப்லையா, என்கிட்ட ஜெயிச்சுட்டாப்ல அப்படின்னாக்க இத்தனை பேர் கொடுத்த ஆளுகளுக்கு முன்னாடி அவருக்கு நான் பொண்டாட்டின்னு எழுதி கொடுத்து போறேங்க. குடும்பம் நல்லா இருக்குது, அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா அவனுக்கு? ஆமா ஆமா, அவற்றை போனா மட்டைக்கிட்ட பொழந்துருவா அவங்க. இன்னும் பெரிய பப்புனா வரட்டு நக்கி. ஆனா என்கிட்ட தோத்து போயிட்டாப்லனா என்ன பண்றது? உன்னைய நல்ல முனியன் கோயில பார்த்து கிட்ட விட்ட வேண்டியதான். ஏங்க உங்களை சாட்சி வச்சு, சாட்சியா வச்சு இன்னையில இருந்து எனக்கு அடிமையை எழுதி கொடுத்து போடுங்க. உன்னைய முனியன் கோயிலுக்கு ஏத்துறதா முடிவு பண்ணிட்டேன். அது அந்த வேலைக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க. இல்லங்க அந்த வேலைக்கு அவங்க எல்லாம் ஒத்து வர மாட்டாங்க. அதனால ரிமோட்டான் என்ன ரிமோட்டு சத்தம் குறைஞ்சிருச்சு. செட்டுக்கு போய் ஊதிட்டாங்கடா சங்கு. நீ நாடகம் வழங்கும்டா. அதை ஊதாடா. யாரா ஊதுன? யாரா என்னத்தல அதை ஊதலாமா?
எப்படி ஆள ஏங்க வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? இருக்கோம். ஏன் ஒரு மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு நான் அறந்தாங்கி பெரியாசபத்திரி நடந்து வரேன். அது மாதிரி தான் தெரியுது எனக்கு பாக்கையில. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஆமாங்க. கம்பீரமா இருக்கே நீங்க வாடுங்க. உங்களை பார்த்த உடனே அந்த புள்ள வருங்க ரெண்டு கையை இங்க கொண்டு செல்ஃபி எடுக்குங்கறிய. ஏன்? செல்ஃப் எடுக்குமான்னு கேட்டேன். அசிங்கா பேசினாலே எனக்கு பிடிக்காது. நீங்க செய்ய மட்டும்தான். முத்து கடந்து முட்டை நல்லா கேக்குறாரு அங்க இருந்துட்டு செல்ஃபி எடுக்குதா எடுக்கலையா? சரி எடுக்கட்டேன். ஏமா இவரை என்னமோ கேட்டியா? என்னது என்னமோ கேட்டுச்சு உன்னை என்ன கேட்டாங்க? அட என்னையா கேட்டு சொன்னியா? எப்படி உதுத்த மனுஷனை கொண்டாந்துருக்கோம் பாரு. ஏயா உன்னையத்தான் கேட்குது உன் இது பொத்திக்கிட்டு இருந்தது பேசாம இருக்க. நல்ல ஆம்பளையா இருந்தா நீ தூக்கு போட்டு செத்துருக்கணும்யா. நீ எப்படி விட்டு கிளாவிரு எனக்கு தெரியாது. 3 மாத்திரை போட்டுருக்கிறதால காலையில 5 மணி வரைக்கும் டெம்பர் தான். சரி போயிட்டு போகுது. அம்மா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏதா இருக்குறங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்குங்க. ஒன்றும் குறை இல்லைல? எந்த கடவுள் புண்ணியத்துல எந்த குறையும் இல்லை. அப்படிதான் இருக்கணும். அதுலயும் பாம்பாட்டம் கைய குண்ட குண்டியில வச்சிருந்தாரா? அழுக்கா இருந்துச்சு சொல்றேன். அழுக்கா இருக்கறனால தெரியல. ஆமாங்க. ஆனா ஒண்ணு நீங்க நான் தவறா பேச மாட்டேன். அதாடி நீங்க தப்பு தானா? உங்கள்ட்ட நான் தவறா பேசுவேன். நீங்க பேசுவீங்களா? ச்சே. ஏங்க நீங்க வந்தீங்க. நானும் ஒரு மணி ஆடுனேன். ஏன் அப்படி பணியாத்துக்கு படுத்துக்கிட்ட பையமனே அப்படி சொன்னா, ஏன் அப்படி தோசைக்கு துண்ணந்த பையமனே அப்படி சொன்னா, ஏன் அப்படி பக்கடவுக்கு அக்கால கிடந்த பையமனே அப்படி சொன்னா, ஏன் அப்படி பணியாத்துக்கு ஈவிட்ட பையமனே அப்படி சொன்னா, இல்ல ஈனா வானா மூணா ஏதோ பேசுனாங்க. ஏன் வாயில தப்பான வார்த்தை வரமாது வராது. வராது. நீங்க அவசாரிச்சு நீங்க ஐ அம் சாரி. நீங்க எப்பவுமே அந்த வார்த்தை உங்க வாயில வராது. திட்டுறதெல்லாம் சரி. அது ஏன் மைச்சர் செல்வனை பார்த்து இப்படி கையை கை காட்டல? ஏன் அப்படி இல்லைங்க, நடைமுறை பாகனம் சொல்லுவாங்க. வெளியில காட்டுறீங்க. சரி இந்த பக்கம் வாங்கல நான் கேக்குறேன். நல்லா இருக்கு. இவ்வளவு தெளிவா பேசுறீங்க. சரிங்க. ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? என்னங்க? ஒரு ஆம்பளைட்ட எப்படி பேசணும் நாகரிகம் தெரியுதா? நாதா இது வரைக்கும் நீங்கள் என் கண்ணை திறந்து வச்சிருள். உங்களுக்கு எப்படி திரும்ப சொல்வதுன்னு தெரியல நாதா. ஆமா எனக்கு அறிவுக்கண்ணை திறந்து வைத்தவரே. என்ன அறிவுக்கண்ணை திறந்துட்டு உங்ககிட்ட இது இல்லங்க, உங்கள் காலை தொட்டு நான் வந்து நல்ல வேளை காலை தொடுறதோட விட்டு வேற எதையும் தொட்டுறாத. நல்ல மாம்பு பாஞ்ச மாதிரி பாஞ்சு விடும் இருக்கு. சரி இருக்கட்டும். ஏமா இவ்வளவு தெளிவா பேசுறீங்க. சரிங்க. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துலங்க நான் வியாபாரம் பண்றேங்க. வயிற்று பொழப்புக்காக வேண்டி வியாபாரம் பண்றது என்னுடைய தொழில். அதனால வியாபாரம் பண்றேங்க. ஆமாங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நம்ம பெரிய ஆள்மா. பெரிய ஆளுனா? ஆமா இந்த ஏரியாவே அவ்வளவு உயரம் இருக்குமா? உயரத்துக்கு இல்லம்மா. இந்த ஏரியா ஆவுடார் வெள்ள இப்படியே பார்த்தா அரந்தாங்க கட்டுமாவடி இப்படியே சுத்து வட்டாரா நாவுடி ஏரியா பூரா நம்ம தான் ரொம்ப ஃபேமஸ். சங்கத்திலே நம்பர் 1 ஹோல்சேல் வியாபாரி. எங்க பெடிக்கற சங்கத்திலே நம்பர் 1 கேள்விப்பட்டேன். ஆமா. எதுல? இல்லங்க தொழில்ல நீ வேற பிசினஸ். நம்ம பிசினஸ் ஒரு பிசினஸ். அப்படிப்பட்ட பிசினஸ் என்னது உங்களுக்கு? நம்ம பெரிய புரோக்கர். நீ புரோக்கர்னா காரி எடுத்து துப்புற. ஏயா நீ அவச்சு திருட்டு இருக்கியா? நீ அறிவை வந்து எதுக்குன்னு கேட்டேன். இல்ல எதுக்குன்னு கேக்குறேன். பெரிய புரோக்கர்ங்கறிய எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். பாக்குறியா மாமா? எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் மாமா. கடைசி ஆசை வந்துட்ட என்னன்னு கேட்கணும். அத கேட்டா கூட உன்னையும் சேர்த்து தான் கொண்டு போவேன். சுத்தி காஞ்சரங்கம்மா இருக்கனாலும் பரவாயில்ல, சேர்த்து உன்னையும் கொண்டு போயிருவேன். உனக்கு என்ன ஒண்ணு எடுத்தா ஒண்ணு இலவசம்னா 2 பேர்ல தள்ளுறாங்க. ஆனா உனக்கெல்லாம் கடப்பார மனுஷன் ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு. அவன் வந்து 2 குடு கொடுத்தான்னா சரி. நீ சரியான ஒரு ஆம்பளையா இருந்தா, நீச முளைச்ச ஒரு ஆம்பளையா இருந்தா என்ன, நீ உனக்கு தில்ல இருந்தா எனக்கு தில்ல இருக்கு, திமிர் இருக்கு, தெனாவட்டு இருக்கு, தலக்கணம் இருக்கு. என்னை தொழில் மேல அது மேல நம்பிக்கை இருக்கு. நீ சரியான ஒரு ஆம்பளைனா நீ ஒரு ஆள் இல்ல, உனக்கு 2 பேரை ஒரே இடத்துல சந்திச்சு நான் சமாளிக்க முடியல. அந்த தொழிலுக்கே வரலையா? எல்லாரும் கைதருங்க கோச்சுக்கிறாம மறுபடியும் ரெடியா இருக்கு. இந்த இருக்க 8 பேரை மாத்திரம் காலைல வரைக்கும் நம்ம காப்பாத்தி வச்சுக்கிறோம். தூங்க விட அக்கா எழுப்புடுக்கா. எழுப்புடுக்கா அனுப்புடுக்கா. ஏய் எழுப்பு விடுங்க கான் சொல்றேன். ஊசி புடுக்கா. ஆமா ஊசி புடுக்கா அனுப்புடுக்கா எல்லா புடுக்கையும் கலப்புங்கக்கா. அதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் படுத்து கிடக்குற பூரா எழுப்புறதுக்கு. சரி இருக்கட்டும். ஏமா இப்போ என்ன உங்களுக்கு மாப்பிள்ளை கண்டிப்பா? ஆமாங்க கண்டிப்பா பாருங்க. நீங்க பிசினஸ் பண்றாளே மாப்பிள்ளை கேக்குறீங்க. இப்போதைக்கு மாப்பிள்ளை ஒரு பையன் இருக்காப்ல. யாருங்க? ஆனா ஆளு பாக்க செக்க செவேர்னு இருப்பான். கோவப்பழ கலர்ல. அப்படிங்களா? ஆள் இங்கிலாந்து. வர சொல்லுங்களே பாக்கணும். பாக்குறீங்களா வேற இல்லங்க பாக்கணும் தான் சொல்றேன். பாக்குறீங்க? ஆமாங்க. ஆனா மாப்பிளைய பார்த்துட்டு அப்புறம் வந்து இது வந்து நாளைக்கு இல்லங்க ஒரு மாப்பிளைய பாப்போம். அவர் குணம் எப்படி என்ன அந்த வேற பொண்ணுன்னு வச்சிருக்காருலையா இல்ல வப்பாட்டி கிப்பாட்டி ஏன்னு வச்சிருக்காருலையா? அந்த பையன் அந்த பழக்கம்லாம் கிடையாது. இல்ல வட்டி கொடுத்து வாங்குறாப்லையா இல்ல வந்து கடனாளியா? அப்ப தெரிஞ்சு தானங்க பொண்ணு எடுக்க முடியும். இல்ல பையங்க செக்க செவேன்னு கோவப்பழ மாதிரி இருப்பாப்ல. நீட்டா வந்து நின்னான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? அவன் இது இந்த நண்டி என்னங்க அது? கையி நீலம் சப்பாயா கொலையே ஆடுதுப்பா. ஆளு பாக்க அப்படி இருக்கா? சார் பையன்
அப்படியா? இல்ல இல்ல சரி நீங்க வேற பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளை மாமாங்க நீங்க வேற. புரோக்கர் சொல்லிக்கிறேன் என்ன மரியாதை இருக்கீங்க? மாமா நீங்க வேற. ஆனா நான் இது வரைக்கும் சேர்த்து வச்ச ஆளுங்க பூரா ஆ, எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கா. அப்படிங்களா? இந்த நேத்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன், சரி. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அப்ப அதனால அவர் என்னோட சேர்ந்தாருன்னா செத்து போன்னு சொல்றீங்க. இல்லம்மா நீங்க ராசியான ஆளு, உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அப்படிங்களா? ஆமா, அப்ப அதனால கூப்பிடுங்க. நான் கூட்டிட்டு வரேன். சரி. நீங்க இந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருக்கணும். ஆ, இருங்க. ஏங்க நைட்ல எடுத்துவீங்க, இருங்க இருங்க, அதே முடியாம இருக்கையில நீங்க வேற. என்ன கொஞ்ச நேரத்துல இருங்களா? நீ அந்த இருங்கக்கு போயிட்டியா? ஆ, கைவிடு. உன்னை கட்டுற குடும்பம் வணக்கங்க. அதோட காலி குடும்பம் குண்டியை தூக்கிட்டு கவுந்துருவாங்கடா. உங்களை கட்டினா ஓஹோ தான். என்னைய கட்ட வேணாம், மாப்பிள்ளைய கூட்டியாரமாமா. கூப்பிடுங்க. சார் ஆக்ஷன். ஐயா வாங்க. ஏங்க அவர் என்ன எலெக்ஷன் நிக்கிற மாதிரி வராரு? எலெக்ஷன் ஓட்டு கட்டிருக்காரா? இல்ல அவர் ஓட்டு கேட்கல, ஆ, அவர் பார்வையை பாரு எப்படி பாக்குறாருன்னு. ரொம்ப நேரமா உங்களை பின்னாலே பாக்குறாரு என்னன்னு தெரியல. என்னடா குண்டி இல்லாத முட்டையை கொண்டாந்து விட்டுருக்காங்களே நினைச்சுக்கிட்டு. அப்புறம் ஐயா வணக்கங்க. வணக்கம். பொண்ணு வாங்க சொல்லியிருந்தேன், என்னாச்சு? இங்க பொண்ணுங்க எங்க பொண்ணு எங்க இருக்கு சொல்லுங்க. நீங்க போட்டி என்ன வச்சுக்கோங்க, அப்படியே புல்லு புல்லுன்னு இருக்கா? அப்படியா? அந்த பிள்ளை ஏங்க இவ்வளவு வர்ணிக்கிறீங்க. மாப்பிள்ளை பார்க்க சொன்னனே இங்க வாங்க. பாத்துட்டீங்களா? இங்க வாங்க. அந்த பிள்ளை இவ்வளவு வர்ணிக்கிறீங்களே, நீங்க எது 2 நாள் போயிட்டு வந்தீங்களோ? ஏங்க இந்த ரெங்க வளர்த்து திரும்ப மாப்பிள்ளைய பாத்துருவானாக்க ஏடி மாதிரி பாத்துருக்கீங்க. பொண்ணுங்கய்யா. மாப்பிள்ளை எங்கயா? எங்கயா பொண்ணு இருக்கு? மாப்பிள்ளை எங்கயா? எங்கயா இருக்கு பொண்ணு? எங்கயா? இல்லடா கீழே வரனா குனிஞ்சு விட்டு அவரு சேனத்தை பாக்குறாரு இருக்கா இல்லையான்னு. யோ இந்த வாரியா இருக்கு இதாயா பொண்ணு. என்ன என்ன 50,000 ரூபாய் காசு வாங்கினீங்க? மாப்பிள்ளை அபிதாப் பச்சன் மாதிரி இருக்காரு. ஆனா பொண்ணு குட்டி மாதிரி இருக்குங்கிறியா? பொண்ணு வந்து ரொம்ப குட்டையா இருக்கு. அப்படித்தான் சாடிக்கு ஏத்த மூடி. 50,000 ரூபாய் காசு வாங்கினியாலே பொண்ணு? துபாயில இருந்து வந்திருக்கேன்னா இல்லையா? என்னோட 15 நாள் வருமானத்தை வாங்கினேன்ல, கொடுத்தேன்ல நானு. ஒன்னதானே கேட்டேன், அதை கேட்டா கழட்ட முடியாது குட்டி வந்து. இங்க வாயா. இங்க வா. நீ எவ்வளவு காசு வாங்கின? 25,000. 25,000 வாங்கினில்ல? நான் என்ன சொன்னேன்? மாப்பிள்ளை நல்லவரா இருக்குன்னு, பாக்குறதுக்கு மூக்கு மொழி லட்சணமா இருக்குன்னு, எடுப்பா இருக்குன்னு, மறுமணத்தனம் சொன்னல. நீ மாப்பிள்ளை கூட ஏணி மருமா கொண்டு வந்திருக்க. இங்க வாடா. என்கிட்ட 50,000, இங்க 25,000. 75,000 வாங்கினேன். இன்ன வரையும் ஒரு பொம்பளைய ஒழுங்கா என்கிட்ட கூட்டி வந்துட்டு இருக்கியா? நீ கடைசியில வேற புரோக்கர். இவர்தான் மாப்பிள்ளை சொன்னீங்க, இவர்தானா அது? எப்படி நீல நீளமா இருக்குன்னு பாரு. ஏறு. ஒவ்வொரு கையும் பாரு. அதுக்கு அவர் ஒத்து வர மாட்டாரு. அவர் அந்த வேலைக்கு ஒத்து வர மாட்டாரு. ஜேசிபி வண்டி மாதிரி தோண்டி புடியா தோண்டி போட்டு. ஏங்க தோன்றன்னு சொல்லியா? தோன்றக்கு திரும்ப இது இல்ல. ஐயா ஆளை பார்த்தா தெரியல, என்னமா அது இப்படி கேட்டுருக்கா? இல்ல எனக்கே வயிறுக்கான அவருக்கு 6 மாதக்கார மாதிரி இருக்காரு. என்னைய பார்த்து என்ன சொல்லுது? ஏய் என்ன நீ ஓவரா பேசிருக்க? இல்ல என்னன்னு கேக்குறேன். ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரானா அவன் என்ன கிளட்ட முடியா கூட்டிட்டு வரா? நீ என்னமா மாப்பிள்ளை கொண்டு வரணும். நீ எங்க இருக்க? இது மாதிரி இருக்கிற மாதிரி இருக்க. எங்க உள்ள மாதிரியத்த என் மேல இருந்து ஏறத்தான் வந்து வர்றானுங்களே. உன் மேல ஏறதுக்கு தான் கூட்டியாந்து விட்டா, ஒண்ணு ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாவே. ஏய் நான் தான் கேக்குறேன், நீ மாப்பிள்ளையா இல்ல மண்ணா கட்டியா? யாரு? ஆ. நான் மாப்பிள்ளை இல்ல. ஆ? உன்ன மாதிரி என்ன கழட்டு இதுன்னு நினைச்சியா? ஏய் நீ மத்த ஆட்டோ வச்சுக்க. இந்த இவ்வளவு ஏழாச்சிருக்க வருவா அந்த டான்ஸ் வச்சுக்க. என்ன மாதிரி ஆட்டோ வச்சு வச்சுக்க. கிண்டி கிழங்கு கிழங்குற அறுத்துட்டு விட்டுருவேன் நான் வந்து பாத்துக்க. ஏய் வாய் பேசுற பொம்பளைய பார்த்தா பிடிக்காது. அவனை சொன்னேன் அப்பவே. என்னன்னு சொன்னேன்? குடும்பத்துக்குள்ள பொம்பளையா பார்த்து கூட்டிக்கிட்டு வந்து விடுறான்னு. ஏய் நீ என்ன பண்ற? உங்களோட நாடகத்துக்கு வந்ததுக்கு என் செருப்பை கலத்தி அடிச்சுட்டு இதை தூக்கி தலையில மாட்டிக்கிட்டு புடியா போகணும். ஆடவண்டுக்காரரு இவர் சொல்ற பார்த்தா எப்படி தெரியுமா? பட்டுக்கொட்டையிலே ஒத்த பருப்பு விக்கையிலே, பட்டுக்கொட்டையிலே ஒத்த பருப்பு விக்கையிலே, பருப்பு கண்ணலையோ இந்த பருப்பு கண்ணலையோ இந்த பருப்பு கண்ணலையோ அது மாதிரி இருக்கு சொல்றா பார்த்தா. நீ சொல்ற எப்படி தெரியுமா இருக்கு? தேவடியா தேடி பார்க்க போனாலும் அங்கே 2 தேவடியா அவுத்து போட்டு குத்துனாலும் நான் தான் கேக்குறேன்.
ஏங்க என்ன? தேவடியானாக்க யாரும் தவற நினைக்காதீங்க. தேவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர் தேவடியா. அங்க யாரு போவா? பெண்கள் தான் போவாங்க. அங்க அப்படிப்பட்ட இடத்து பெண்கள் போற இடத்துக்கு நீ எதுக்கு போன? அங்க வந்து ஏண்டா தேவை நீ அங்க தேவடியா தொண்டு செய்யக்கூடியலாம். அந்த பெண்கள் போற இடத்துக்கு நீ எதுக்கியா போன? நான் பொம்பளை வாக்கத்தான் போறது. யாரு இப்ப தெரியல? உன் மண்டாவளையம்ல யாரு? இவர் பக்கம் எப்ப தெரியுமா இருக்கு? சரங்கபத்தைக்கு சீரகத்துக்கு போனாலாம் சரங்கபத்தைக்கு சீரகத்துக்கு போனாலும் அங்க இருந்து சரங்கபத்தை மாதிரி இருக்கு. ஆனா புரோக்கர் மாமா சக்தி மாமா எத்தனையோ பேரை கூட்டியாந்து விட்டுருக்க. இல்ல 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 ஆனா கொஞ்சம் தள்ளு. எப்படி ஒரு அழகான பியூட்டி. கால கரும்பு மிஷின்ல சிக்கின மாதிரி சிக்க போறான் இப்ப கத்தல நேரத்துல. ஒதுக்கி போனா எனக்கு எரிச்ச மசை நீர் கடுப்பாகி போயிடும். இது தேவை மசாலா எனக்கு ஒரு சோடி மசாலா பாரு. இது தேவை புஞ்சா எனக்கு வந்து ஓரா பேசிக்கிட்டு தானே கடுப்பு புஞ்சா ஆயிருவேன். என்னடா பொம்பளை எனக்கு எரிச்ச புஞ்சா வந்துரும் பாத்துக்க. உன்னை பாக்கையில ஆட்டோக்கு வேற 350 ரூபாய் காசு கொடுக்க சொல்ற. ஏற்கனவே உனக்கு 50,000 ரூபாய் காசு கொடுத்தது இல்லாம பக்கத்துல வாமா முத. நீ எந்த என்னை தொட்டு தொட்டு பேசுறிய? நீ மாமன மச்சான மானம் கட்டவனே. நீ எதுக்கு என்ன தொட்டு பேசுற? மாமனா மச்சானா மானம் கட்டவனே. அடி ஏண்டி முழுச்சு முட்டா 3 வருஷமா புடிச்சனா நான் தான் இருந்தேன். மாமனா மச்சானா வேற சங்கம் போயிட்டா என்ன தெரியாது நினைக்கிறியா? ஏண்டா லொப்ப பையல யார கேக்குற? லொப்ப பையல ஏண்டா லொப்ப குண்டவன லொப்ப குண்டனே. நீ யார பார்த்து பேசுற? ஆத்தாடி உங்க ரெண்டு ஏய் இந்தரியா என்னடா போதும் நான் எருமாட்டு பட இந்த லக்கல என்னடா இந்த ஊர்ல நாடகம் நடத்துறாங்களா இல்ல செக்ஸ் பண்ண மாட்டாது? இந்தரியா நீ வந்து என்ன பண்ற? என்னம்மா என்ன பண்ணிட்டு தானே? நான் சொன்ன மாதிரியே கராடத்துல இருந்து பொம்பளை குட்டி வந்து விட்ட பத்தியா? கராட்டே இல்லையா அது? போதும். நல்லா வெளு நான் நாளைக்கு நல்லா இருக்கு. மகளோட நல்லா இருக்கு. ஆத்தா இவர் விளக்கம்பத்துல பிஞ்சு ஏம்மா வரும். இங்க வரமா. என்னங்க? இவரும் ஆடுவாரு. சரி நீங்களும் ஆடுங்க. சரிங்க. ரெண்டு பேரும் ஆட்டத்தை பாக்குறதுக்கு வந்திருக்காரு. சரி அவர் ஆட்டம் பிடிச்சிருந்தா ஆ நீங்க தாலியை கட்டிக்கங்க. இல்லாட்டி இல்ல என்ன 10 பேரை வச்சுக்கோங்க. அட போயாங்கிட்டு ஏமா நமக்கு வந்து வச்சுக்க போனால பொண்டாட்டி தான் போகணும். மப்பாட்டிய போற நம்ம சரித்திரமே இல்ல. எது இதா ஆள ஆமா நீ என்னமா என் கூட வந்து குடும்பம் நடத்துற மாதிரியே சொல்லுவ. என் தம்பி ஜெயிச்சிட்டான்டா. அரா டேய் ஐயோ முத்தத்தை கொடுத்துட்டாங்களே. இல்ல அவர் வந்து நம்ம என் கூட குடும்பம் நடத்துற மாதிரியே சொல்றாரு. அப்படித்தாம்மா சொல்லுவாரு. ஒரு உயிர் ஏத்துறாரு. அப்படியாச்சும் கட்டி கொடுக்கலாம்னு சொல்லி. அதனால ஆடுறாமா? ஆடுறோமே. ஹலோ ஹலோ புரியுதா மாப்ள? பட்டாம்பூச்சிடி ஏன் பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி ரோட்டில் போற அம்மா உன் மேல அடிச்சு விட்டேன். பொம்பளை பிள்ளைங்க ஒதுங்கித்தான் ஆகணும். காலையில 4000 சம்பளம் கேக்குறல்ல, காலைல வாங்குறல்ல, நீங்க ஓடி பாடியா நாக்க புடிச்சு அறுத்து புரிய மாட்டுக்க. ஏன் போனது தெரியாது. கிழிச்சு புடுங்க கிழிச்சு. பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி ஐயோ சரியான காட்டு பாட்டுல இருப்பாங்க. என்ன போய் ஓட்டு போட்டிருக்கேன். ஒரு ஓட்டு கூட ஒழுங்கா விழுகலையே.
எல்லாம் மயூரம் கீழே போகுது பக்கத்துல ஆடி வருவேன் இல்ல சப்பையா போயிடுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமுங்குது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி அங்கே கலசமின்னுது டேய் அவன் எங்கடா போய் தொலைஞ்சா எதுக்குள்ள டேய் வாடா வெளியில அட வாடா சனியை பிடிச்ச வாடா அசிங்கப்படுத்துறாங்க அதுக்குள்ள வாடா வெளியில பொதுவாக என் மனசு தங்க ஒரு போட்டியில வந்து கசங்க வராதா? பொதுவாக என் மனசு தங்க ஒரு போட்டியில வந்து கசங்க உன்னையே சொல்லு வெற்றியே வெற்றி வர ஆடுவோம் பாடுவோம் பாடுவோம் இப்படி போடா சுத்தப்பட்டு வராது தனித்தனியா போடு, தனித்தனியா. தனியா போடுவோம் ஆ, ஆ. திறமைக்கு பரிசு போகலாம். மாப்பிள்ளை, புரியுமா மாப்பிள்ளை? பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாசம் வச்சே ராசாத்தி ஊரான ஊருக்குள்ளே பேரான தெருக்குள்ளே உமால தோல்விக்கு போடு பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பெட்டிக்காரரே, நமக்கு அன்பா சொன்னாலே அறவாசி புரியாது அதிகாரம் பண்ணா அத்தனையும் புரியாது நமக்கு வந்து ஆ? இப்ப என்ன பண்ண போற? மண்டியில நெல்லு வரு மண்டியில நெல்லு வரு மண்டியில நெல்லு வரு மண்டியில நெல்லு வரு குண்டானில நெல்லு வரு குண்டானில நெல்லு வரு குண்டானில நெல்லு வரு குண்டானில நெல்லு வண்டியில நெல்லு வரும். மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஸ்டாரு உங்களோட இத்தனை 30 வருஷ அனுபவத்துல இப்படி ஒரு வாழ்க்கையே பார்த்துருக்க மாட்டீங்க. செண்டு வாடை குப்பு குப்புன்னு அடிக்குது. மூத்தரம் பேஞ்சதோட வந்துட்டு அவருக்கு மூத்தர கவுச்சி முன்னாடி உன்னை நேத்தே தோச்சுதா சொன்ன தோச்சு அங்கே
அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா உன்னோடு கண்ணாடே கண்ணோடி கண்ணாடே அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா மந்தியலா மந்தியலா கூத்து பார்க்க மந்தியலா வந்தியலா கூத்து பார்க்க வந்தியலா மந்தியலா மந்தியலா கூத்து பார்க்க மந்தியா நத்த வைக்க மந்தியலா அலமர தம்பி மாரே அருமையில்ல பெரியோரே அலமர தம்பி மாரே அருமையில்ல பெரியோரே அந்த பெரிய பேரு வச்ச பெரிய வந்தானே வந்தானே மகசனிங்க வந்தானே ராமா ராமா கோயந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படியே இருக்கா ஒரிஜினலா அவனு சலிச்சால ஓடு சொல்றேன் பொட்டது பத்தல மாப்புள்ள இன்னொரு கோட்டரை சொல்லுடா அதான் முடிஞ்சு வச்சு இன்னொரு கோட்டரு கேளுடா பொட்டது பத்தல மாப்புள்ள இன்னொரு கோட்டரு சொல்லுடா அப்படி கேளுடா கை தட்டுங்கப்பா
ஏப்பா என்ன வாயை பொழந்து எடுத்துட்ட? தண்ணியை கொண்டாந்து வச்சியா? அது நம்ம இம்புட்டு வண்டு மறக்குது, அதோட தான் நீ வாயில வச்சியா? சரி இருக்கட்டும், பரவாயில்ல. ரொம்ப எல்லாம் ஆடுறீங்க, ரொம்ப எல்லாம் பாருங்க. கொடுத்த வண்டு உடத்த பிச்சை எடுத்துட்டீங்க 2 பேரும். என் பேரா? என் பேரு ரஞ்சனிங்க. உங்க பேரு? ரஞ்சனிங்க. என் பேரு என்னங்க? வெடல பாம்பு. என்ன பாம்பு? வெடல பாம்பு. வெடல பாம்பா? நல்ல பாம்பு கேள்விப்பட்டிருக்கேன், சார பாம்பு பாட்டிருக்கேன். உங்க பேர் ரஞ்சனி. ஆமாங்க. இந்த இன்னொருத்தன் புடையம் பாம்பு வாரேன் இடையில, அந்த வாரம் பாருங்க அஜித், அவன் ஒரு புடையம் பாம்பு. அடுத்த இல்லைங்க, அது மண்ணுளி பாம்பு. சே, அது மண்ணுளி பாம்பு இல்ல. எப்ப நீங்க பாத்தியா உங்க பாம்ப? சரி அதை விடுங்க. இன்னொருத்தன் வந்து உட்காந்துருக்கான் பாருங்க வீடியோல, அது சார பாம்பு. டேய் மணி எப்படா காட்டின? எல்லாத்தையும் குறிப்பா சொல்றேமா. சரி இப்படி பெட்டிக்காரு. என்னது பெட்டிக்காரு? அது மண்ணுளி பாம்பு. ஐயா சுரேஷனே, நீ எப்ப மண்ணுக்குள்ள மண்ணை தின்னு கிடந்த? சரி போயிட்டு போகுது. அதனால உங்க பேர் ரஞ்சனி? ஆமாங்க. என் பேரு? உங்க பேரு? உண்மையான பேரு சக்தி. சக்தி? சட்டி இல்லடி சக்தி. அதத்தான் நான் சொல்றேன். அதானே சட்டி. நீ வேற சட்டி சரிக்கிறேன், அது போடுறதே இல்ல. நீ வேற அதனால சட்டி. 2 பேரும் சேராம சேர்ந்து சேராம சேர்ந்து ஒரு திம்மாக காதல் பண்ண போறோம். எப்படிப்பட்ட கதை பண்ணுங்க. அத்த மகனே, ஹலோ, ஏ செப்புச்சலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கொலையே. அத்த மகனே நீ செப்பு சிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்குழையே. அத்த மகனே, ஏ செப்புச்சலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கொலையே. மாமரத்து மங்களந்து செவந்தது போல மனசு செவக்குதையா. மச்சி நானே காத்திருக்க மணிக்கணக்கா, என் மனசு வலிக்குதையா. உன் கண்ணில் ஒரு பதையில பார்க்காதையா, நான் உள்ளுக்குள்ள சாவரை ஒன்னாலதா. அத்த மகளே ஏன் செப்பு சிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்குழையே. ஆத்தங்கர ஓரத்தில் அத்தனையை விட்டுப்பட்டு உனக்காக காத்திருந்தேன். நான் உனக்காக காத்திருந்தேன். அம்மாக்கார ஓரத்தில் கண்ணாடியை வந்து கட்டினையும் அணைச்சுக்கிட்டேன். கட்டினையும் அணைச்சுக்கிட்டேன். நினைச்ச பாறையா ஒரு நிமிஷம், உனக்கு புரியே என் வாசை. நினைச்ச பாறையா ஒரு நிமிஷம், உனக்கு புரியே என் வாசை. அத்த மகளே ஏன் செப்பு சிலையே. உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்குழையே. பள்ளிக்கூடம் போகையில் ஒரு கண்ணல் பார்த்து என்ன நானும் ஒரு கலையா. என்ன நானும் ஒரு கலையே. நெஞ்சுக்குள்ள கோயில் கட்டி நிற்க ஒரு பூசை சாமிக்கும் தான் தெரியும் ஐயா. அந்த சாமிக்கும் தான் தெரியும் அம்மா. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம், உனக்கு புரியே என் வாசை. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம், உனக்கு புரியே என் வாசை. மகளே ஏன் செப்பு சிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்குழையே. மாமரத்து மங்களந்து செவந்தது போல என் மனம செவக்குதையா. மச்சி நானே காத்திருக்க மணிக்கணக்கா, என் மனசு வலிக்குதையா. உன் கண்ணில் ஒரு பதையில பார்க்காதையா, நான் உள்ளுக்குள்ள சாவரையா ஒன்றாவதா. அத்த மகனே செப்பு சிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட நமது ஊரை சார்ந்த அன்பண்ண சுந்தர் அவர்கள் நமது உலகின் முதல் தெய்வமான
நமது பெற்றெடுத்த தாய் தந்தையை பத்தி பாடுமாறு முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் போய் படுத்துட்டாரு, ஆளை காணோம். அப்படிப்பட்ட நம்மளுடைய முதல் தெய்வம் பெற்றெடுத்த தாயை பற்றி பாடுமாறு அன்பளிப்பு அன்பன் சுந்தர் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. எக்கோவேனே ஹலோ 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 உனக்கு அன்பளிப்பு கொடுக்க எடுத்துருக்கு. இல்ல இல்ல அது வேண்டாம். சுந்தர் ஏற்கனவே கொடுத்துருவாப்ல, கட்டிங் இருக்கு, காலில் அந்த கொடுக்கணும். 300 நாள் சுமந்து மூச்சடைச்சு பெற்றெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமா எடுத்து மாறிலையோ தோலுலையோ நான் உறங்க என கட்டி காட்டிலையோ மேட்டிலையோ நெத்தி வேந்தனித்த சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, இன்னைக்குமே தாய் தாண்டா சாமி, இன்னைக்குமே தாய் தாண்டா சாமி. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நம்மள பெற்றெடுத்த அம்மாவை வாங்க முடியுமா? ஆனா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. உலகத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே அம்மாவோ அன்புக்கு முன்னாலே அம்மா. எறும்பு கண்டாவே துசில்வ சேராவே தொப்பு கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் வராமே கட்டி தண்ணி இல்லாம பாடு சாறு ஊட்டி வளர்த்த அம்மா. என்னை பாதியில விட்டுட்டியே பாவி மக சும்மா, என்னை பாதியில விட்டுட்டியே பாவி மக சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலத்தை ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாயம் சும்மா. ஆள்காட்டி வெள்ள புடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுப்பேன், அன்னாட கூட குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன். ஆள்காட்டி வெள்ள புடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்தேன், அன்னாட கூட குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன். களவெட்டி நடவு நட்டி காலத்தை வச்சு கொடுத்தேன், சிறுவாரி சேர்த்து வச்சு சிறு பொண்ணு வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் காணலன்னு கண்விழிச்சு இருந்தேன். அம்மா கொஞ்ச நேரம் காணலன்னு கண்முழிச்சு நீ இருந்தேன். காய்ச்சல் வந்து நான் படுத்த கசாயத்தை குடிக்க வச்சேன், உன்னை போல வார்த்தை இல்லை அம்மா. காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மாவோ, காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஆரியாரோ
யாரோ குடிகார பணிக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரவன உயர கொடுமையை தாங்கிக்கிட்ட குடிகார பணிக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரவன உயர கொடுமையை தாங்கிக்கிட்ட அஞ்சு வட்டி 10 வட்டி அங்கே இங்கே கடனப்பட்டி ஆயுசுக்கும் நாம் படிக்க பட்டதும் போட முடி பாதையிலே உசுர விட்டு அம்மா பட்டதும் போட முடி பாதையிலே உசுர விட்டு பட்டு துணி கட்டிட எனக்கு பச்சை முங்கி விட்டு விட்டு ஆறாறு தொண்டவாய் அரிசி கூட கூட வச்சு பள்ளி கூட சுமந்த எனக்கு கொள்ளி கூட சுமக்க வச்சு உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து குட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆயாய சும்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆயாய சும்மா ஆராரிரோ 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 ஹலோ ஹலோ உலகத்தில் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வாசகத்துக்கு பொருத்தமானவர் நம்மை விட்டு மறைந்தாலும் நம்முடைய மனதில் என்றும் நீங்காத இடம் பிடித்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்தும் வகையில் ஒரு பாடல். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.
போல மனம் படைச்ச மன்னவனே பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே காஞ்சியில் காமாட்சி காசி விசாலாட்சி காஞ்சியில் காமாட்சி காசி விசாலாட்சி காஞ்சியில் காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி மங்களங்கள் அருளும் மதுரை மீனாட்சி அங்கே கண்ணியே அருள்வாயி அங்கே கண்ணியே அருள்வாயே என் மனப்பதி வாழும் அன்னை மீனாட்சி அங்கே கண்ணியே அருள்வாயி நம்பிக்கை கொண்டுன்னை நாடிக்கு வணங்குகின்றார் அந்நிய துயரங்களே அன்றே நாவில் நினைத்திருந்தால் அன்றைய துயரங்கள் அன்றே ஓடிவிடும் எங்களின் மாட்டிலே இசையே நீதானே எங்களின் பாட்டுக்கு இசையே நீதானே எங்களின் மாட்டிலே இசையே நீதானே நாடுகளை வாழ நாடக கலை போல நாடகங்களை வாழ நல்லது தரும் வாங்கி நாடகங்களை வாழ நல்லது தரும் வாங்கி அருள்வாங்கி அங்கே கண்ணியே அருள்வாயே நலமும் வளமும் மூளை கருணை வேண்டும் என்றாயே மனம் நிகழும் உலகில் கருணை வேண்டும் என் தாயே உனையல்லாத தெய்வம் இல்லை உன்னை என்று வேறில்லை உலகில்லாத தெய்வம் இல்லை உன்னை என்று வேறு இல்லை அருள்வாய் நீ அருள்வாய் பொழிவாய் நீ கருணை பலம் தருவாய் நீ அருள்வாய் நீ அருள்வாய் பொழிவாய் நீ கருணை பலம் தருவாய் நீ மனக்கு போற்றி மனக்கு கொடுக்கும் மதுரையாள் அரசே வணங்குவோருக்கு வரங்கள் கொடுக்கும் மதுரையாளும் அரசியே மனக்கு போற்றி மனக்கு கொடுக்கும் மதுரையாள் அரசே அங்கேயர் நீயே அருள்வாய் நீ அருள்வாய் அருள்வாய். அப்பல்கற்ற பெரியர்களுக்கும் என் குல தாய்மார்களுக்கும் மண்ணை பண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளை வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைக்கல்வியின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமராசன் உயர்திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் திருநாமம் வாழ்கவென்று கூறி அவரது புகழ் ஓங்குவென்று சொல்லி
இவ்வூர் மக்களின் நல்லா செய்யும் என் சக கலைஞரின் நல்லா செய்யும் என்றும் எனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இவ்வூர் மக்களின் செல்வம் மலைபோல் பெருகவும் அவர்கள் புகழ் என்றும் நீங்காமல் இருக்கவும் அந்த ஆதிபராசக்தி வணங்கவும். எப்படி ஆதியில் தோன்றிவள் ஆதிபராசக்தி காற்றாகி கடலாகி நேற்றாகி இன்றாகி நாளாகி நிலமாகி பயிராகி ஊனாகி உருவாகி நம்மையெல்லாம் வாழ்வெளித்துக் கொண்டிருப்பவை. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு அவதாரமாக காட்சியளிப்பாள். முத்துமாரியம்மனாக பத்திரகாளியம்மனாக பகவதியை காட்சியளிக்கும் தோன்றியவள் தான் ஆதியில் தோன்றியவள். அவள் இல்லை என்றால் அணுவும் அசையாது. ஆகையால் அந்த அழகாக அமர்ந்திருக்கும் முத்துமாரியம்மனை வணங்கி சமயபுரத்தை ஆட்சியையும் என்னவளை வணங்கி எனது பணியை தொடர்கிறேன். மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையருக்கு காவல். உன் குங்குமம் தான் மங்கையருக்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. மகமாயி சமயபுரத்தாயே மகள் எனக்கு எல்லாமும் நீயே. மரம் நீ கொடுக்கும் வீடு அது விலகியிருக்க நீ அமைத்த கூடு. மரம் நீ கொடுக்கும் வீடு அது விலகியிருக்க நீ அமைத்த கூடு. நீரே அம்மா உன் மருந்தி திருநீரில் அம்மாவுள் மருந்து. கண்டாலே நோய் பறந்து. மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவிலே தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் எங்களது நாடு நன்றி நன்றிங்கப்பா. எங்களது நாடு தொண்டை நாடு ஊர்ச்சித்தூர். தந்தையின் நம்பி தலைவன் தாயின் போய் நங்கி மோதினி. என தந்தைக்கும் தாய்க்கும் மேல் ஆண் குழந்தைகள் இருந்த போதும் பெண் குழந்தைகள் என்னை கவலையினால் அந்த குமரனை வணங்கும் பொழுது குமரனின் அருளால் வள்ளிக்கிழங்கு தோன்றிய கொடியிலே தோன்றியவள் தான் கனகவேங்கி பூங்குரத்தி. மொத்தம் வள்ளிக்கு 4 பிறப்பு. ஒரு பிறப்பு 2 பிறப்பு கிடையாது. மொத்தம் வள்ளிக்கு 4 பிறப்பு. அப்ப ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு கணக்கு இருக்கு. ஒவ்வொரு பிறப்புக்கும் அம்மா அப்பா யாரு, ஒவ்வொரு பிறப்புக்கும் அந்த அம்மா எதுக்கு பூமிக்கு வந்தாங்க. இப்ப கலியுகத்துக்கு வந்திருக்காங்க கலியுகத்தை காப்பதற்காக. இதான் உண்மையான விஷயம். முருகனை யாரும் நம்ம நேர்ல பார்த்துருக்க மாட்டீங்க. வள்ளியை யாரும் நேர்ல பார்த்துருக்க மாட்டீங்க. ஒருவேளை முருகன் இப்படிதான் இருந்திருப்பாரோ வள்ளி இப்படிதான் இருந்திருப்பாங்களோ அப்படின்னா வள்ளி திருமணம் வைக்கிறது. வள்ளி திருமணம்னா என்ன, அது உண்மையான விஷயமா என்ன, அதை பார்க்கறதால உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம், அதை கேட்கறதால உங்களுக்கு எவ்வளவு புண்ணியங்கிறத தெளிவா சொல்லிட்டு போயிரு. அதான் உண்மை. நாடகம் வைக்கிறதோ சும்மா பொழுதுபோக்குலாம் கிடையாது. உண்மையிலேயே மனசார வேண்டிட்டு வந்து நம்ம வணங்கினோம்னா
நிறைய பலன் இருக்கு சொல்லிக்கிறேன். சரிங்களா? அப்ப தோன்றியவை கனகவெங்கி பூங்குருத்தி, குண்டலம், கொடிவலை, குதிங்கால் சிலம்பு, கால் தண்டை இவை அனைத்தும் தரித்து தவள் தவள் கனகவெங்கி பூங்குருத்தி. குண்டலம்னா என்ன? கண்ணை வந்து காலில் சிலம்போட வந்தவங்க தான். சந்திரமதி மாங்கல்யத்தோட பிறகு தோன்றியவர்கள். பரசுராமர் கையில் கோடாலியோடு, இதெல்லாம் புராணத்துல படிச்சிருக்கோம். தடாகா பிராட்டியர் 3 கொங்கையோடு, கர்ணன் கவசகுண்டலத்தோடு. ஆனால் கண்ணகி மட்டும், வள்ளி மட்டுமே குண்டலம், கொடி கொடி வலை, குதிங்கால் சிலம்பு, கால் தண்டை இவை அனைத்தும் தரித்து தமிழ். ஏன் 5 பொருள்? பஞ்சபூதங்களை காப்பதற்காக. பஞ்சபூதம் இல்லாமல் இந்த பூமியில் ஜீவராசிகள் கிடையாது. எல்லாரும் மறந்துட்டோம், ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பஞ்சபூதம் என்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இல்லாமல் வாழ முடியாது. அந்த பஞ்சபூதங்களை சுமந்து தாங்கி வந்தவன் கனகவெங்கி பூங்குருத்தி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூங்கும் போது வாங்கும் மூச்சு சுழி மாறி போனால் போச்சு. ஒரு நாளைக்கு நம்ம சுவாசிக்கிற காற்று 21,600 சுவாச காற்று. படிச்சுட்டு பேசுற நான் பெரிய ஆள் கிடையாது. நம்ம முன்னோர்கள் எண்ணி வச்சாங்க பாருங்க. இப்ப யாரையாவது என்ன சொல்லுங்க, நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், கூகுள தட்டினா எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு சொல்றவங்கள இந்த மூச்சு காத்த என்ன சொல்லுங்க? உட்கார வச்சு ஒரு மனுஷனை 24 எந்த காத்து எப்ப போயிட்டு வருது அப்படின்னு என்ன சொல்லுங்க? தெரியாது, முடியவும் முடியாது. ஆனா நம்முடைய முன்னோர்கள் வந்து எழுதி வச்சாங்க 21,600 சுவாச காற்று. கூட்டினீங்கன்னா 9ல முடியும். நம்ம வாழ்ற அந்த பூமிக்கும் அந்த சுவாச காற்றுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அதனால இதை சொல்றேன். அப்ப அந்த சுவாச காற்று கொஞ்சம் சுழி மாறிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இங்க போய்கிட்டு இருக்கல மூக்கு வழியா கொஞ்சமாச்சும் செத்து போயிடுவோம். காலைல யாராவது எந்திரிச்சு அந்த சுவாச காற்றுக்கு நன்றி சொல்லிருப்போமா? சொல்லிருக்க மாட்டோம். சாப்பிட்றதுல அன்னம், அன்னபூரணி, இந்த பூமாதேவி நமக்கு சாப்பாடு தரல, நெல்லை விளை வச்சு அது அரிசி தரல, அந்த அன்னபூரணிக்கு என்னைக்கா நம்ம நன்றி சொல்லிப்போமா? பூமாதேவிக்கு இல்ல. நிலவு, காற்று, ஆகாயம், பிரபஞ்சம் இல்லாமல் எதுவும் கிடையாது. பிரபஞ்சம். உங்களுக்கு விஷயம் சொல்றேன். இப்ப ஒரு பொருளை தானா நிக்க வைக்க முடியாது. இந்த ஸ்பீக்கர் எடுத்துக்கங்க, கீழே ஒரு அஸ்திவாரம். இப்ப நாங்க உயரமா தெரியணுமா? கொஞ்சம் அஸ்திவாரம். வீடு கட்டணுமா? அஸ்திவாரம். கோயில் கட்டணுமா? அஸ்திவாரம். பூமி எந்த அஸ்திவாரத்துல சுத்திக்கிட்டு இருக்கு? பூமி, நம்ம வாழ்றோம்ல பூமி, அந்த பூமி எந்த அஸ்திவாரத்துல சுத்திக்கிட்டு இருக்கு? அந்த இடத்துல தன்னைத்தான் சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருவள் பூமாதேவி. எந்த ஆதாரம் கிடையாது, எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அப்ப எந்த சக்தியில சுத்துது? ஒண்ணுமே வைக்க முடியுதா? இவர் வைக்கிற ஒரு ஸ்டாண்டு கேட்டிருக்காரு. ஆனா பூமி தனியா சுத்திக்கிறது பிரபஞ்ச சக்தியில். அந்த பிரபஞ்சத்துக்கு எனக்கு நம்ம நன்றி சொல்லிருப்போமா? இல்ல. நிலவு எல்லாம் சித்ரா பௌர்ணமி நேற்று எல்லாருக்கும் நிலவு தெரியும். நிலவையெல்லாம் பார்த்து சாமி கும்பிடுவீங்க. ஒருத்தர் ஆம்பளைம்பாங்க, சந்திரன்பாங்க, ஒருத்தர் மதியம்பாங்க. ஆனா நிலவு பூமியை சுத்தலைன்னா இந்த பூமியில வந்து 220 கிலோமீட்டருக்கு காற்று வீசும். ஒண்ணுமே இருக்காது, பிச்சுக்கிட்டு எல்லாம் போயிடும். அந்த நிலவுக்கு எனக்கு நம்ம நன்றி சொல்லிப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். மொத்தமா எப்ப தெரியுமா நன்றி சொல்றோம்? நம்ம ஊர்ல ஒரு கோயிலை கட்டி கோயில்ல திருவிழா வச்சு அந்த கோயில் சாமிக்கு வந்து முளைப்பாரியோ இல்ல வந்து மாவள கோயில பொங்கலோ இல்ல ஆட்டுக்கடா வெட்டியோ தீக்குழி இறங்கியோ மொத்தமா நன்றி சொல்லிடுறோம். அப்படியே சாமியை கும்பிட்டு ஒரு திருவிழா வச்சு நாடகத்தை வைக்கிறீங்க, நன்றிகள். அப்ப அந்த நாடகத்தை வைக்கும் போது முருகனும் வள்ளியும் வரும்போது உட்கார்ந்துருக்கணும். எந்திரிச்சு எனக்கு என்னன்னு போகக்கூடாது, இல்ல முதல்லயே போயிடும். நாடகத்துக்கே வராம இருந்துக்கணும். அதான் உண்மை. ஒண்ணு நாடகத்துக்கே வரக்கூடாது, வந்துட்டா காலைல வரைக்கும் இருந்து பார்க்கணும். இல்லைன்னா எந்திரிச்சு போகக்கூடாது. பள்ளி வந்து மகாலட்சுமி, வீட்டுக்கு வர மகாலட்சுமி வரும்போது நம்ம எந்திரிச்சு போனோம்னா வீட்டுக்கு எப்படி வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வருவா? முருகன் வரும்போது யாருமே இல்லைன்னா எப்படி வீட்டுக்கு வந்து தெய்வ சக்தி வருவான்? எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு வந்துறீங்களா? பப்புன் டான்ஸை பாக்குறீங்க, மற்ற கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு தூங்குறீங்க, இல்லை எந்திரிச்சு போயிடுறீங்க, முடிஞ்சு போச்சு. அது அப்படியே இருக்கட்டும். அப்ப இந்த பஞ்சபூதத்தை வந்து தாங்கி வந்தவதான் கனகவெங்கி பூங்குருத்தி. இது வந்து வள்ளியோட தோன்றுதல், பிறப்பு, என்ன காரணம், பூமியில முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த நாடகத்தின் கதாநாயகன் முருகப்பெருமான். முருகப்பெருமான் கதை முருகனை பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும்ல. கந்த புராணம் ஒரு இன்னொன்னு சொல்றேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். ஒரு மனிதன் இறந்து விட்டால் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உறவு வீடு வரைக்கும் தான் இருக்கும். எப்பா மணியாச்சு, எப்ப போனது தூக்குவீங்க? அப்ப வீடு வரைக்கும் உறவு போயிடுவாங்க. வீதி வரைக்கும் மனைவி வருவாங்க. இந்தயா நீ இல்லைன்னா நான் மருந்து குடிச்சு செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்ற பொண்டாட்டி வீதி வரைக்கும் அந்த கொல்லிக்கூட தொடச்சிட்டு போயிடும்.
ஏன்னா திரும்பி பார்த்தா புருஷன் பேயா வீட்டுக்கு வந்துருவாராம். அந்த அம்மா வீதியோட போயிடும். காடு வரைக்கும் பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேர்வை சிந்தி அந்த பிள்ளைய படிக்க வைக்கிற பிள்ளை காடு வரைக்கும் வந்துட்டு போயிடும். கடைசியில் இந்த உடம்பு மண்ணுக்குள் புதைக்கப்படும் போதும் சரி, தீயில வேகும் போதும் சரி, கூட யாரும் வர மாட்டாங்க. கூட வருவது எது தெரியுமா? இந்த ஆத்மா மேல போகும்போது செய்யப்படும் தான தர்மம், கும்பிடப்படும் சாமி பக்தி, கேட்கப்படும் புராண கதைகள், இது மட்டும்தான் கூட வரும். வேற எதுவும் வராது. அதான் உண்மை. என்னதான் நீங்க விடுங்க. இன்னும் இதுக்கு ஒரு சும்மா விளையாட்டா சொல்றேன், கோச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் நயன்தாராவை பிடிக்கும், எல்லாருக்கும் இந்த அம்மனவை பிடிக்கும். யாராவது பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? ஆனா வீட்டுல யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லாம கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்துக்கும் போது, பொண்டாட்டிக்கோ இல்ல அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பிள்ளைக்கோ சேர்த்துருக்கும் போதே ஆஸ்பத்திரியில டாக்டர் சொல்லுவார், ஐயா ஒண்ணும் பண்ண முடியாதியா. அப்படிங்கும் போது யாரை கும்பிடுவீங்க? அப்பா முருகப்பெருமானே என் பொண்டாட்டியை காப்பாத்து, ஆத்தா முத்துமாரி என் புருஷனை காப்பாத்து வேண்டுவீங்களா? நயன்தாரா என் புருஷனை காப்பாத்து, தமனா என் புருஷனை காப்பாத்து வேண்டுவீங்களா? முடியாது. சாமி எங்க வணங்கணுமோ அங்க சாமி வணங்கிதான் தீரணும். சரிங்களா? அப்ப சாமியை பத்தி பேசும்போது கேட்டுக்கணும். முடிஞ்சு. அது வேறு, இது வேறு. அந்த கலகலப்பா இருக்க வேறு முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து தெய்வ சக்தி. தெய்வ சக்தி ஒன்று பண்ண. அப்ப இப்ப கந்த புராணம். அப்ப கூட வருவது எது? நம்ம கேட்கிற புராணம். புராணத்துல மட்டும்தான் பேச முடியும். அது வள்ளி மடத்துல வள்ளி தான் பேசணும். நாரதரை தான் உங்களுக்கு வந்து 55 பாட்டு பாடினதான் பிடிக்கும். அப்படியே கெடுத்து வச்சுட்டீங்க நாரதரை. பாட்டு பாடுன்னு சொல்லி நாரதர் வந்து ஒரு 50 பாட்டு பாடுவார். அவ்வளவு தர்க்கமே இல்லாம போச்சு. தர்க்கமே இல்லை. நாங்கெல்லாம் வேதனைப்பட்டு தான் வர்றோம். நான்லாம் வந்து மூத்தாப்பாவோட முடிஞ்சு போச்சு தர்க்கம்லாம். இப்ப எது தெரியுமா வர்றோம்? இந்த கலையை விட மனசு இல்லை. தூக்கிப்பட்டு வேற வேலைக்கு போயிடலாம். பிஎஸ்சி படிச்சிருக்க தூக்கிப்பட்டு போயிடலாம். மனசு இல்லை. சரி, கொஞ்சமா விஷயத்த சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதனால கொஞ்சம் கந்த புராணத்தை கேளுங்க. கந்த புராணம். சுக்குக்கு மேல மருந்து கிடையாது. சுப்பிரமணியக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. இது பழமொழி. சுக்குக்கு மேல மருந்து கிடையாது, அது விஷம். சுப்பிரமணியர்கள் விஷம் தான். ஜாதிலிங்கம், மனோசலை, கெந்தி, காந்தாரம், தாரம், ரசபாசனம், கவடி பாசனம், வெள்ளி பாசனம், தொட்டி பாசனம் என 9 பாசனத்தால் செய்யப்பட்டது பழனி பாலதண்டாயுதபாணி சிலை. செய்தவர் யார் தெரியுமா? போகருங்கிற சித்தர் 5010 வருஷம் முன்னாடி சிலையை கொண்டு போய் பழனி, இன்னைக்கு தான் அது பழனி. அது முதல்ல வந்து சித்தர் மலை, அங்கே கொண்டு வச்சுட்டு அங்கேயே சமாதி ஆயிட்டார். பழனிக்கு போனா செவ்வாய் தோசை நீங்கிறது புராணம். ஆனா பழனிக்கு போனா எலும்பு மஜ்ஜையில ரத்தம் சுத்தமா 39 இன்று கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. ஏன்னா செவ்வாய் கதிச்சு முழுசா பழனியில தான் படுது. அதான் சிலை இங்க வச்சது. இது அறிவியல் ரீதியான உண்மை. பழனிக்கு போனீங்கன்னா ராஜ அலங்காரம் பார்க்க கூடாது, கோவநாடியா தான் பார்க்கணும். இன்னைக்கு வரைக்குமே அந்த முருகனை அலங்காரம் பண்ணிட்டு ராத்திரி ஒரு சின்ன கிண்ணம் வைப்பாங்க காலுக்கு அடியில. அது வந்து வேர்த்து வடியும், வேர்வை தண்ணி. அதை எடுத்து கலந்துக்கூடதான் அபிஷேகத்துல கலந்து அதை கொடுத்தோம்னா வாங்கி சாப்பிட்டோம்னா வியாதி, எல்லா வியாதியும் போயிடும். அதனாலதான் சுப்பிரமணியக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. இது முருகனின் ஆன்மீக அறிவியல் ரீதியான உண்மை. இப்ப கந்தபுராணம் வரணும்ல, கந்தபுராணத்தை பேசுவோம். ஏன்னா கந்தபுராணத்தை பேச பேச புண்ணியம், கந்தபுராணத்தை சொல்ல சொல்ல எனக்கு புண்ணியம், கேட்க கேட்க ஊருக்கு புண்ணியம், உங்களுக்கு புண்ணியம். செய்த பாவம் நீங்கும். முன்னோர்கள் செய்த பாவம், இதுக்கப்புறம் செய்ய போற பாவம் எல்லாமே நீக்கிறோம் கந்தபுராணத்தை கேட்டால். கதாநாயகன் ஒரு வில்லன் இருக்கணும்ல. கதாநாயகன் யாரு? முருகப்பெருமான். வில்லன் யாரு? சூரபத்மன். நாரதர் கிடையாது. நாரதர் வந்து சங்கரநாத சுவாமி கொண்டு வந்தவர். கந்தபுராணத்துல சூரபத்மன் தான் வில்லன். பார்க்கிறாரு, காசிபருக்கு மாயைக்கு பிறந்தவர் அசுரன். ஆனா ஒரு ஆசை, எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். எல்லாரும் 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், நாரதர் எல்லாரும் எனக்கு அடிமையாகும். அப்ப யார் நோக்கி தவம் இருக்குது? சிவனை நோக்கி தவம் இருக்கார். சிவன் காட்சி கொடுக்கவே இல்லை. பாக்குறாரு, இவர் சும்மா விடுவார். சூரபத்மனு 1000 வருஷம் சாப்பிடாம, அக்கா எப்படிக்கா சாப்பிடாம இருக்க முடியும்? இருக்கலாம். இன்னைக்கு முனிவர்கள் சித்தர்கள்லாம் வந்து சோறு திங்கிறது நம்மள மாதிரி ஒரு இலையை பிச்சு வாயில போட்டு போயிடுவாங்க. அந்த இலை இன்னைக்கு இருக்கு. திண்டிகல் பக்கத்துல, கன்னிவாடி பக்கத்துல, அரிகேசபுர மலை பக்கத்துல இருக்கு. அது நம்ம கணக்கெல்லாம் தெரியாது. தெரிஞ்ச மதுரையை பிச்சு வித்துருவாங்க. அதனால அப்படியே இருக்கட்டும். அப்ப அதை சாப்பிட்டு தான் தவம் இருப்பார். தவம் இருக்காரு. சிவன் காட்சி கொடுக்கல. பார்த்தாரு, கடைசத்தலை கைகாலாம் வெட்டி நெருப்புல போட்டு தலையை கொய்து நெருப்புல போட்டு சாம்பலாயிட்டார். அப்பதான் சிவன் காட்சி கொடுக்கிறார். இப்படி ஒரு பக்தனா தன்னுடைய ஜடாமுடி அவிழ்த்து விட, ஜடாமுடி இந்த கங்கையாகப்பட்டவள் அந்த சாம்பல் ஊடுருவி போறாங்க. சூரபத்மன் உயிர் வந்துச்சு, பீனிக்ஸ் பறவை மாதிரி எந்திரிச்சு நிக்கிறார். இன்னைக்கு செத்து போன சாம்பல் பண்ணி கங்கையில கரைக்கிறோம்ல, அதான் மோட்சம் கிடைப்பதற்கு. அப்படி எந்திரிச்சு நிக்கிறார். சிவனை பார்த்தார். காசிபருக்கும் மாயைக்கும் பிறந்த சூரபத்மன் அழிந்தேன், எனக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க, நான் கேட்கறலாம் கொடு. சிவன் சிரிச்சாராம். என்ன வேணும்? எல்லாரும் அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள்
பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், நாரதர், நீ எல்லாரும் அடிமையாகணும். சிரிச்சானா சிவன். வாங்கிக்கோப்பா, என் பொண்டாட்டி உள்ள இருக்காளே, எப்படி கொடுக்கலாம்? அந்த அம்மா விளக்கிடு. அப்பதான் நெத்தியில கை வச்ச சக்தி நீங்க சகலம் உனக்கு அடக்கம். இப்ப சிவன் சிரிச்சாராம். பார்த்தாரா, என்ன என்ன பாக்குற? சாகா வரம் பெற்றவன் நான் மட்டுமே. சிவன், எனக்கு மரணம் கிடையாது, ஆனால் நீ மரணிக்கணுமே. பூமியில் பிறந்த ஜீவராசியில் ஒவ்வொன்றும் மரணத்தை தருவணும். உன்னை யார் கொள்வது? எல்லாரும் அடிமையாயிட்டுமே. அப்பதான் கேட்டான் சூரபத்மன், அருவமாகி உருவமாகி உன் நெற்றிக்கல்ல எவன் ஒருவன் தீப்பொறியாக தோன்றுகிறானோ அவனை என்னை அழிக்க வேண்டும். சூரபத்மனை அழிப்பதற்காக சிவனின் நெற்றிக்கண்ணிலே தீப்பொறியாக தோன்றியவர் தான் முருகப்பெருமான். அக்னி தேவன் ஏந்த முடியாமல் சுவாதிவிடம் கொடுக்க, சுவாகதேவி ஏந்த முடியாமலே கங்கையில விட, கங்கை சரவணப்பையில் விட உதித்திருந்தவன் முருகப்பெருமான். இது பாலகாண்டம், கந்தபுராணத்தின் பாலகாண்டம். வந்துட்டான்ல, வந்து வேலை செய்யணும்ல, சக்தி கிட்ட போய் வேல் வாங்கி சூரபத்மனை அழிக்க போறார். சூரபத்மனை அழிக்க போற மனம் வரல. ஒரு மலைக்கு அப்பா உருவாக்குனவர் தானே, அதனால ஆணவத்தை மட்டும் அழித்து சேவலாக மயிலாக வைத்துக் கொண்டு இந்த புவனத்தை ஆட்சியவன் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு மட்டுமே வருஷம் பூரா கந்தர் சஷ்டி. எப்ப? ஐப்பசி மாசம், கார்த்திகை மாசம் சோமவாரம், பங்குனி உத்திரம், தைப்பூசம், வைகாசி விசாகம், வரிசையா வர்றது அவருக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவள் நான். இது கந்தபுராணத்தின் பாலகாண்டம். நான் சொன்னதற்காக கந்தபுராணத்தை அமைதியாக கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்ட நன்றி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவள் நான். இந்த உலக மக்கள் வாழ வேண்டும். இனி வரும் காலங்களில் பெண் சிசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். விவசாயம் பெருக வேண்டும். விவசாயிகளை மதிக்கப்பட வேண்டும். பருவங்கள் மாறாமல் மழை பொழிய வேண்டும். எதுவும் பண்ண முடியாது. பார்த்தீங்கல்ல, 16ஆம் தேதி ஏப்ரல் 16 துபாயில் அளவு கிடந்த மழை. ஏதாவது பண்ண முடிஞ்சா? ஒன்றும் பண்ண முடியாது. பாலைவனம் அது. மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை. அங்கே மழை வராது, எப்பயோ ஒரு தடவை வரும். ஆனால் அங்கேயே 10 கோடி ரூபாய் காரு அது பாட்டுக்கு போச்சு. எதுவும் பண்ண முடிஞ்சா? மறந்துகிட்டு போகுது. எதுவும் பண்ண முடியாது. அந்த மழை சென்னைக்கு தான், சென்னை காணாமல் போயிருக்கும். எதுவும் எப்போ வேணாலும் வரலாம், நமக்கும் வரலாம். எதுவுமே பண்ண முடியாது. வாழ்முறை வாழ்க்கை. தூங்கி எந்திரிக்கிறோமா நல்லா இருக்கும். அந்த வாழ்முறை வாழ்க்கை நினைச்சு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம இருக்கிற வரைக்கும் நல்லபடியா வாழுங்க. எல்லாரும் வாழ சொல்லி முருகப்பெருமானை வணங்குவோமா? முருகா. முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், என் முதல்வனின் வைபவ பெருநாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், என் முதல்வனின் வைபவ திருநாள். கடவுளுக்கு ஒரு நாள் திருநாள், கடவுளுக்கு ஒரு நாள் திருநாள், இந்த கார்த்திகை பெருநாள் ஒரு நாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவ திருநாள். வைகாசி விசாக திருநாள், என் மண் மக்களின் வேலும் திருநாள். வைகாசி விசாக திருநாள், அந்த வள்ளிக்கொடில் வேலும் திருநாள். வடிவேல் குமரன் திருநாள், வடிவேல் குமரனின் திருநாள். சோமவாரத்தி திங்கள் திருநாள், கந்த சஷ்டி ஒரு திருநாள், கந்த சஷ்டிக்கு ஒரு திருநாள். கருணை புரிகின்ற ஒரு நாள். ஒரு
மனிதன் ஒரு மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். ஒரு மனிதன் யாரு? திருவள்ளுவர்.